கொடுத்து இந்த போராட்டத்தை இந்த மக்கள் சந்திப்பை அவங்க தடுக்கணும் நினைக்கிறாங்க. இவங்க என்னதான் தடுத்தாலும் பரவாயில்லைங்க, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தில் நான் கேட்கிறேன், இந்த இடத்துல பெண்கள்லாம் வந்துருக்கீங்க, இப்ப முயற்சி பாருங்க. 2011 2016 நம்ம இழந்தோம். யாரு? மாண்புமிகு புரட்சித் தலைவி மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள். இன்னைக்கு மனசுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்க மனசை கைய வச்சு சொல்லுங்க, எதாவது பேசுறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த அம்மா இருந்தா இது நடந்திருக்குமா, இந்த அம்மா இருந்தா பாஜக தலை செஞ்சிருக்குமா, இந்த அம்மா இருந்தா அதிமுக கையகம் பண்ணிருப்பாங்களா, இந்த அம்மா இருந்தா முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிப்பாரு. சட்டவாதிகள் அவ்வளவு கண்ணியமாக கட்டுப்பாட்டாக சொன்னாங்க. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டுங்க. ஜெயலலிதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய பெண் காவலர் இருக்கிறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது காவல்துறையில ஒரு அதிமுககாரன் கட்டப்பஞ்சாயத்து பண்ண முடியுமா? இன்னைக்கு திமுககாரன் முழுமையாக கட்டப்பஞ்சாயத்து கூட மாற்றிருக்கிறாங்க. அந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்படி ஒரு சட்டவாளியை வைத்திருக்கும் போது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு பலர்கள் வந்து எப்படி நல்லாட்சி தந்தாரோ இந்த திருட்டு திமுகவை 16